வணக்கம். சமீப காலமா குழந்தை நிபுணர்கள் பெற்றோர்கள் மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, குழந்தைங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. அவங்க கூட மனசு விட்டு பேசுறதில்ல. செல்ஃபோன் குடுத்துட்டு அவங்க வேலைய பார்க்க போயிடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பொதுவா இருக்கு. இதுல பெற்றோர்கள தனிப்பட்ட முறையில குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுவும் கேள்விக்குறி தான். அவங்க அந்த காலம் மாரி கொஞ்சம் பணம் இருந்தாலே பொழப்ப ஓட்டிறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைமுறைக்கு இப்ப வாய்ப்பு இல்ல. அதனால அவங்க எதிர்காலத்துக்கு குழந்தைங்களுக்கு பணம் சேர்க்கிற முயற்சியில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஃபேமிலி ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் இது எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ண கூடாது, என்னால முடியாது அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்ல. அதனால இந்த 2 விஷயத்தையும் சமன் செய்ற மாரி பெற்றோர்களோட கவலை, அட் த சேம் டைம் குழந்தைங்க பெற்றோர்கள்ட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஏக்கம். இது 2யும் சமன் செய்ற மாரி ஒரு கவிதை ஒண்ணு பேரன் எழுதியிருக்காரு. அந்த கவிதைய நம்ம இங்க பார்க்கலாம். டிவியில் பார்த்த கார்ட்டூன் கதையை குட்டி பையன் அழகாய்த்தான் சொல்கிறான். எனக்குத்தான் வேலை இருக்கிறது. பேயோன். டிவியில பார்த்த கார்ட்டூன, அந்த கதைய அந்த பையன் எவ்வளோ அழகா சொல்றான். அத கேட்க எனக்கு ஆசை தான். ஆனா எனக்கு வேலை இருக்கு. வேலை அப்படிங்கிறது காசு. காசு இருந்தா தான் அந்த பையன் எதிர்காலத்துல நல்லா இருப்பான். இந்த சஸ்டெய்னபிலிட்டி, இந்த முன்பின் இது சமன் செய்ய முடியுமா அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். இதுபோல கவிதைகளுக்கு என்னோட பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேற்படி உங்களுடைய கவிதைகள் என்னோட பேஜ்ல இடம்பெறணும் அப்படின்னாலும், மறக்காம என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு கவிதையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.